ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 30 days 30 மைக்ரோப் சீரிஸ். நம்ம சீரிஸில் இன்றைக்கி பார்க்க போகிற மைக்ரோப் சாக்ரோமைசஸ் cerevisiae. இது ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். சாக்ரோமைசஸ் cerevisiae அப்படின்னா என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுற ஒரு குட் ஈஸ் தான் சாக்ரோமைசஸ் cerevisiae. இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவில் இதை ஆட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டை ஃபர்மெண்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் ஆல்கஹாலாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் ஃப்ளஃபி அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் நம்ம ஃபுட்டில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ப்ரூயிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பியர் ப்ரொடக்ஷன், ஒயின் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்கர்ஸ் ஈஸ்ட் வேறு, ப்ரூயர்ஸ் ஈஸ்ட் வேறு. அப்படி என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, பேக்கர்ஸ் ஈஸ்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட இது நம்ம ஃபுட் ஃப்ளேவரை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ப்ரூயர்ஸ் ஈஸ்ட் வந்து அப்படி கிடையாது. அதிகமான அமௌண்ட் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுது, பிட்டர் டேஸ்ட்டை கொடுக்குது. நியூட்ரிஷனல் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு மைக்ரோப் அதோட அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூ வாட்சிங் 30 days 30 மைக்ரோப் சீரிஸ். தேங்க்யூ.